திருப்பதியில் கோவிந்தராஜா சுவாமி கோயில் கோபுரத்தில் தங்கத்தகடு பதித்ததில் 50 கிலோ தங்க நகைகள் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கீழ் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் எதிரே 1000 ஆண்டுகள் முன்பு வைணவ குருவான ராமானுஜர் மூலம் கோவிந்தராஜா சுவாமி சிலை பிரதிஷ்டை செய்து நிறுவப்பட்டது. இங்கு தற்போதும் ஏழுமலையான் கோயில் ஜீயர் சாமிகள் முன்னிலையில் அனைத்து பூஜைகளும் உற்சவமும் நடைபெறுகிறது. இந்த கோயிலில் கடந்த 2022ஆம் ஆண்டு மூலவர் கருவறை மேல் உள்ள விமான கோபுரத்தில் தங்கத் தகடுகள் பதிக்க முடிவு செய்யப்பட்டு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. இதில் 50 கிலோ தங்கம் மோசடி நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இந்த மோசடியில் முந்தைய அரசாங்கத்தின் போது பணியாற்றிய முக்கிய அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்ததால் தற்போதைய அரசு இது குறித்து தேவஸ்தானத்தின் விஜிலன்ஸ் மூலம் முழு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ராமானுஜரால் கோவிந்தராஜா சுவாமி சிலை அமைத்து அடுத்தடுத்து மூலவர் கோபுரம், கருவறை, விமான கோபுரம் வடிவமைக்கப்பட்டு பல இந்து தேவதைகளின் சிலைகள் கோபுரத்தின் மீது வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த விமான கோபுரத்தின் மீது தங்கத் தகடுகள் பதிக்க கடந்த OSR காங்கிரஸ் ஆட்சியின் போது முடிவு செய்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. விமான கோபுரத்தின் பண்டைய மகிமையை பாதிக்காமல் தங்கத் தகடு பதிக்க வேண்டும். இந்த பணிகள் நன்கொடையாளர்களின் உதவியுடன் தங்க முலாம் பூசும் பணியும் மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் கருவறை விமான கோபுரம் 9 அடுக்குகளுடன் பல தேவதைகள் சிலையுடன் கூடியவற்றின் மீது அதே போன்று தங்க முலாம் பூச வேண்டும். ஆனால் தற்போதைய விஜிலன்ஸ் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பல சுவாமி சிலைகள் அகற்றப்பட்டு 2 அடுக்குகள் மட்டுமே தங்கத்தகடு பதிக்கப்பட்டதாக தற்போது தெரிய வந்துள்ளது. மேலும் 9 அடுக்குகளுக்கு போதுமான தங்கத்தை பெற்றுக்கொண்டு 2 அடுக்குகளை மட்டுமே பயன்படுத்தி சுமார் 50 கிலோ தங்கம் மோசடி செய்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த ஆட்சியில் நடந்த நெய், பரக்காமணி, சால்வை மோசடி போன்று தற்போது கோயில் கோபுரத்தில் தங்கத்தகடு பதிக்கப்பட்டதில் மோசடி நடந்துள்ளதாகவும், எனவே இந்த பணிகளை மேற்கொண்ட அப்போதைய அறங்காவலர் குழு தலைவர் YV சுப்பாரெட்டி மற்றும் அப்போதைய EO தர்மாரெட்டி ஆகியோரிடம் விசாரித்தால் முழு மோசடி தெரியவரும். கோபுரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட தங்கத்தின் அளவு என்ன, உண்மையில் எவ்வளவு தங்கம் நன்கொடையாளரிடம் பெறப்பட்டது, டெண்டர் செயல்முறைகளிலும் பணிகளின் தர ஆய்விலும் என்ன குறைபாடுகள் இருந்தன, தங்கம் வாங்குதல் மற்றும் பயன்பாடு தொடர்பான பதிவுகளில் மோசடி இருந்ததா, தரத்தை சான்றளித்த பொறியியல் அதிகாரிகளின் பங்கு என்ன என முழுமையாக விஜிலன்ஸ் அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.